வணக்கம். நாம் தொடர்ந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் நம்முடைய தரத்தை, நம்முடைய தலைமை பண்பை உயர்த்துவதற்கு 13 பண்புகளை கூறியதிலே 4 ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 5வது ஃப்ருகாலிட்டி, சிக்கனம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. பெஞ்சமின் பிராங்க்லின் இதை மேக் no expense but to do good to others or yourself, waste nothing. ஆனால் என்ன, நிறைய பேர் சிக்கனமாக இருக்கிறதுனா நம்மளை கஞ்சன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. சிக்கனத்திற்கும் கஞ்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிக்கனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய சேவிங்ஸ் ஹேபிட் கூடும். அனாவசியமான செலவுகளை குறைப்போம் அப்படிங்கிறது தான் சிக்கனம். அப்படிங்கிறது நாம் எந்த அளவிற்கு நமக்கும் பயன்படாது, அடுத்தவர்களுக்கும் பயன்படாது. சிம்பிளாக சொல்லணும்னா, உணவு கல்யாண வீட்டில் என்ன செய்யணும்னா கையை நீட்டே மாட்டோம், அம்மாவில் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அளவுக்கு அதிகமாகவும் வாங்கி அது குப்பையில் வெறும் கடைசி ஆகிற அளவுக்கு ஏதோ ஒன்று இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் டயபெட்டிக்கு கேசரி வரும்போதே கை நீட்ட எனக்கு வேண்டான்னு நம்ம சொல்லலாம், இல்லை கொஞ்சமாக ஆகின்னு சொல்லலாம். அது ரெண்டும் இல்லாமல் வாங்கி இலையில் அப்படியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே இலையில் மூடிட்டு போவாங்க. இது அடுத்தவருக்கும் பயன்படாது, நமக்கும் பயன்படாது. நம்ம வீட்டில் பார்த்தோம்னா ஒரு லைட்டு நினைப்போம், 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சில நேரம் பார்த்தோம்னா தண்ணி குழால் அது வாட்டை திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தண்ணி கிடைக்காது, இன்னொருத்தருக்கு நம்ம வீட்டில் தண்ணி வேஸ்ட்டும் ஆகும். அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம மோட்ரு போடணும், அதற்குரிய ஈபி செலவு, இப்படி வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இதான் நம்ம என்ன செய்யலாம், சிக்கனமாக பயன்படுத்தலாம். சிக்கனம் ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறோம், கரண்ட் செலவு மிச்சமாகுது. இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை யோசி நம்ம செய்யும் பொழுது சிக்கனம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இந்த சிக்கனத்தினால என்ன யூஸு? ஒன்றும் வேண்டாம். நம்ம சமீபத்தில் கொரோனா வந்துச்சு, 2 வருஷம் நம்மளை உண்டு இல்லைன்னு படுத்திட்டு போயிடுச்சு எல்லாரையுமே. நம்முடைய வாழ்க்கையை கற்றுத்தந்தது உண்மையை சொல்லணும்னா, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியல. ஆனால் அடிப்படை செலவிற்கு நமக்கு நம்ம டெய்லி சாப்பிடாம இருக்க முடியும். கொரோனா வந்துருச்சுன்னா இந்த வருஷக்குள்ள சாப்பிடாம இருக்க முடியுமா? ஆனால் யாரெல்லாம் சிக்கனமாக இருந்தானோ அந்த 2 வருஷத்தை எந்த பிரச்சனையும் இன்றி கழித்து விட்டார்கள். இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு பின்னாடி, அதாவது டெவலப்டு நேஷன் எல்லாமே பாதிக்கப்பட்டது இந்தியாவை தவிர. ஏன்னா இந்திய மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் இருந்தது. சிக்கன ஆடம்பர செலவை தவிர்த்தல். சிம்பிளாக ஆடம்பரம் எதுக்கு ஆடம்பரம் வேணும்? போடுறதுக்கு சட்டை 5000 ரூபாய்க்கு இருக்குது, 10,000 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் ஒரு நீடித்த உழைப்போடு நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சட்டை எடுத்தால் போதும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண செலவுலேயே நம்ம சிக்கனத்தை கடைபிடிக்கலாம். சின்ன செலவு தானே, 10 ரூபா தானே, 50 ரூபா தானே, இந்த ஒவ்வொரு பைசாவும் நமக்கு ஒரு சேமிப்பை கற்றுத்தரும்.